அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பெரிய பொண்ணு எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது முடிச்சுட்டு இப்போ பிஜி நீட் எக்ஸாமுக்காக நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். பாப்பா அப்ளை பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சென்டர் தான் அப்ளை பண்ணியிருந்தா. ஆனால் எங்களுக்கு அதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, சென்டர் எங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து மாற்றி அதாவது குன்னூர் டு ஊட்டி போகிற வழியில் கேத்திங்கிற ஒரு இடத்துல சிஎஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜில் சென்டர் போட்டாங்க எக்ஸாமுக்கு. பொண்ணு மெசேஜை பார்த்ததையும் அவ்வளோ ஒரு குசி, அம்மா நம்ம ட்ரிப் எதுவும் பெருசாக பிளான் பண்ணலேன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு எக்ஸாமைவே ஒரு ட்ரிப் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிவிட்டு எக்ஸாம் பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி, அதாவது சண்டே எக்ஸாம் இருந்தது. நாங்கள் சாட்டர்டேவே போய் சென்ட்ரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் பார்க்கும்போது அவளோட ஃப்ரெண்டுக்கும் சேம் அதே சென்டர் தான் போட்டிருந்தாங்க. அப்போ 2 ஃபேமிலியும் சேர்ந்தே போகலான்னு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் அவரோட தாய்மாமா பையன் குன்னூரில் இருக்கிறாரு, அந்த அண்ணாக்கிட்ட சொல்லி எல்லாமே புக் பண்ணிவிட்டு 2 ஃபேமிலியாக சேர்ந்து இதைய ஒரு ட்ரிப்பாக மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படி போயிருந்தோம். போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போனதுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் தங்கியிருந்தது பார்த்திங்கன்னா கேத்தி பாலடான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் நிவ்ரிட்டி ஹோம் ஸ்டேன்னு சொல்லி நீங்கள் இதில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னாவே தெரியும். இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் இல்லை, எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதையை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அங்கேருந்து எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி காட்டேரி வழியாக கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ரைவ் போயிட்டு வரலாம், சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க. போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு அழகான ஃபால்ஸ் தெரிஞ்சது. அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் நிறுத்தி எல்லாம் ஃபோட்டோஸு கொஞ்சம் எல்லாம் அந்த மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேயே நின்று எல்லாம் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் கூட பண்ணோம். அந்த ரீல்ஸ் உங்களுக்கு ஷார்ட்ஸாகவும் நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸையும் பாருங்கள். பொறுமையாக அந்த ஃபால்ஸ் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப அங்கேயே காட்டேரி டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அலௌட் இல்லைன்னு சொன்னாங்காட்டி அந்த இயற்கை அழகையெல்லாம் ரசிச்சுட்டு ஒரு வழியாக திரும்ப மறுபடியும் நாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். வந்ததையுமே அந்த கிளைமேட்டுக்கு பிள்ளைங்க நல்லா காரசாரமாக மேகி சாப்பிட்ணும் போல் இருக்குதுமா அப்படின்னு சொன்னதையுமே நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். அவங்களும் அதே மாதிரி சூப்பராக செஞ்சு கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நைட் கேம்ப் ஃபயருக்கும் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு டின்னர் கொடுத்தாங்க. டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கேம்ப் ஃபயர் போட்டு எல்லோரும் போயிட்டோம். நல்ல வைபிங் மூடு வந்துருச்சு. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாங்ஸ் ப்ளே பண்ணி எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் அவரும் என் பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா அவங்க கம்முன்னு அவங்கெல்லாம் பேசிட்டு அங்கே இருந்த கேர்டேக்கர் அந்த அண்ணா கூட எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே அனிமல்ஸ் எல்லாம் வருமா, இங்கெல்லாம் எப்படி என்னென்ன காய்கறிகள் கிடைக்கும் என்னங்கிறதெல்லாம் கேட்டு அதை பற்றியெல்லாம் விவசாயம் என்ன இங்கே பிஸ்னஸ் எல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பொண்ணுங்க எல்லாம் ஃபோன் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு உடனே எல்லோரும் சரி சாங்ஸ் ப்ளே பண்ணி எல்லாம் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடலான்னு சொல்லிவிட்டு என் சின்ன பொண்ணு நான் ஆடல, நான் உங்களெல்லாம் அழகாக வீடியோ எடுக்கிறேன், நீங்கள்லாம் வேணா ஆடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தான் இந்த வீடியோவை எடுத்து கொடுத்தா. நாங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அந்த சாங்கோடு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளங்கிறதுனால சாங்ஸை எல்லாம் நான் கட் பண்ணிவிட்டேன். வெறும் வீடியோவை மட்டும்தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குது, எங்களோட என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குதுங்கிறதையும் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதுமே எல்லாம் அதை தான் பேசிட்டோம். நம்மளை பார்த்தா ஏதோ எக்ஸாம் எழுத வந்த மாதிரியே இருக்குது, இவ்வளோ வைப் பண்ணிவிட்டு இவ்வளோ ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எல்லாம் ஆடி முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்து ஃபோனை பார்க்கும்போதே மெசேஜ் வந்துருச்சு. என்னென்னா அடுத்த நாள் காலையில் பிஜி நீட் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக்.
அவ்வளோ நேரமாக பொண்ணுகள்லாம் சரி எக்ஸாமுக்கு உட்காந்து நம்ம 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவங்க மெசேஜை பார்த்தது எல்லாம் திரும்ப திரும்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆளாளுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கூடையும் இதை பற்றி கேட்டு சரி இது கன்ஃபார்ம் ஆனது உடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் சரி நாளைக்கு அப்போ பிளானை மாற்றிக்கலாம், எக்ஸாம் இருந்ததுன்னா எக்ஸாம் முடிஞ்சிட்டு கீழே இறங்கலான்னு இருந்தவங்க அப்படியே கொஞ்சம் எல்லாம் குன்னூர் சிம்ஸ் பார்க்கு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இறங்கிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு கேத்தியில் நல்லபடியாக போச்சு.